அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பொண்ணோட பிறந்த நாளுக்கு 10 பேருக்கு நெய் சோறும் அதுக்கு கூட கிரேவியாக காலிஃப்ளவர் காளான் சேர்த்து பெப்பர் கிரேவி பண்ணியிருந்தேன். நெய் சோறு 10 பேருக்கு என்ன குவான்டிட்டியில் எப்படி ரெடி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதோட தொடர்ச்சி தாங்க இது. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளானும் காலிஃப்ளவரும் சேர்த்து பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இந்த காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவிக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். அதாவது 1 கிலோ காளான், 1/2 கிலோ காலிஃப்ளவர், இதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். 8 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். வெறும் வானல்லே தான் மசாலா வறுக்கணும். அதாவது மற்ற நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணும். மல்லி, சோம்பு இதெல்லாம் நம்ம எப்போ உள்ள குவான்டிட்டி நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி நான் கலருக்காக சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் 2 சின்ன சின்ன துண்டுகள் சேர்த்தா போதும். அந்த ஸ்பைசஸ் கூட்டிடுச்சுன்னா ஒரு மாதிரி காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன். எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிலக்கடலை இஷ்டம் இல்லை அப்படின்னா மசாலாக்களை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு லாஸ்ட்டாக கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக சட்டியில் சூட்டோடு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மசாலா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரம்ப இலையை சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்ந்துட்டு பொரிஞ்சதும் 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வந்தால் போதும். ரொம்ப நிறம் மாறணும்னு இல்லை. ரொம்பவும் வெங்காயம் நிறம் மாறிடுச்சுன்னா ஒரு இனிப்புத்தன்மை கொடுத்துரும். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம ரொம்ப மசிய வேகணும்னு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நம்ம மசிய வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 கரண்டி அளவு சேர்த்துருக்கிறேன். 1 கிலோ காளான், 1/2 கிலோ காலிஃப்ளவருங்கும்போது அதுக்கு தக்கன நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கணும். அளவுக்கு மீறிச்சுன்னா ஒரு மாதிரி கரிக்க தொடங்கிடும். புளிப்பு இல்லாத தயிர் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிரோட அந்த ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த கிரேவி பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் பிடிக்காதவங்க, வெஜிடேரியன் ரொம்ப விருப்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவீங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே க்ளீன் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே நான் மஞ்சள் தண்ணியில் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காளானும் அதே மாதிரியே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ நல்லா குக்கரில் நம்ம ஏற்கனவே தாளிச்சிருந்த அந்த தாளிப்பில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுடலாம். அப்போ அந்த தயிர், மஞ்சத்தூள், இந்த கிரேவியெல்லாம் சூப்பராக காலிஃப்ளவரோட பிரண்டு வரும். நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ணின அந்த பொடியவும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே காளான்லேயும் காலிஃப்ளவர்லேயும் ஒட்டி வர மாதிரி பரட்டிக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா லாஸ்ட்டில் திருப்பி நம்ம மிளகு தூள் சேர்ப்போம். ஆல்ரெடி மசாலாவில் மிளகு வறுத்து சேர்த்துருக்குறோம். அதனால் காரம் பார்த்துக்கிட்டே சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பரோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணி ஆகிடும். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறலாங்க. ஒரு விசில் விட்டு வரும்போது காளானும் காலிஃப்ளவரும் குழையாது. அதே சமயத்தில் கரெக்டான பக்குவத்தில் வெந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும். குக்கரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரியெல்லாம் இருக்காது. அதே சமயத்தில் அந்த காளான் சுருங்கி போகாமல் நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நல்ல மணமாக இருந்துச்சுங்க.
இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். நான் ஏற்கனவே வீட்டில் தனியாக வெறும் வாணலியில் மிளகு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் ஆயில் ஆம்லேட் எல்லாம் போடுறப்போ வேணும்னு சொல்லி. அதனால் அந்த பெப்பர் தூளை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்துட்டேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே மல்லித்தலை கொஞ்சம் தூவி விட்டு கொதிக்க வைங்க. சூப்பராக இருக்கும். இந்த நெய் சோறோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இதோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு ஆறுறதுக்காக மாற்றி வச்சுட்டேன். டப்பாக்கள் எல்லாம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்ம யாருக்காவது கொடுக்கணும் டப்பா வாங்கினா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.